ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்ற எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து 9வது மாதம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக அமைஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்குல்ல, இந்த மாதமும் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் மிக எச்சரிக்கையான மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தை ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதனால் இந்த மாதத்தை ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தை ஏன் இப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் அது நடக்கிறதுக்கு ஒரு காரணம். அதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய அடுத்த இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்த கிரகணம் நடைபெறதுனால தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பயங்கர எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. இந்த சந்திர கிரகணம் நடக்கிறதுனால சந்திர கிரகணத்துடைய தாக்கம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். ஸோ கிரகண தாக்கம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கிரகண தாக்கம் ரொம்ப பயங்கரமான இருக்குன்னு. அது நம்ம ராசிக்கேற்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பயனடைஞ்சால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட ராசிக்கு கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறலாம். ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண வானிய நிகழ்வு கிடையாது. இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுது. ஸோ கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணத்தினிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்கள் நம்ம உடலையும் சரி உள்ளத்தையும் சரி பாதிக்கும். அதுபோல் கிரகணம் நடக்கிறது அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசிக்கு கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கிரகண பலனை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் நடைபெறுவது எந்த நேரத்தில் நடைபெறுங்கிறதெல்லாம் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த சந்திர கிரகணமானது எல்லாருக்குமே கண்டத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது சொல்ல முடியாது. 5 ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி பதிவாகுது. கரெக்டாக இந்திய நேரப்படி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:52 மணிக்கு நிறைவடையுது. பொதுவாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு 3-6 மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்றை காய போடணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிட்ணும். இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டுப்பட்டு வருது. இந்த டைம் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்புறம் ராகுவும் சந்திரனும் இணைவது தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும். இந்த முறை சந்திர கிரகணம் கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது. ஆக்சுவலி ராகு கேது நிழல் கிரகங்களாக இருந்தாலும் அதிக விஷத்தன்மை கொண்ட கிரகங்கள். சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றுவது இவங்க தான். அதனால தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது இந்த நாளில் குறிப்பிடப்படுது. நீங்களாம் உணவுலையும் சரி உணவு பொருட்கள்லையும் சரி இந்த நாளில் தர்பை புல்லெல்லாம் போட்டு வைக்கணும். ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த காலத்தில் சுபதெய்வங்களுக்கே பலம் இருக்காது. இதன் காரணமாக கோயில் கற்ப கிரகங்களே பூட்டி வைக்கப்படும். அதனால தான் உணவுகள்லையும் உணவு பொருட்கள்லையும் தர்பை புல் போட்டு வைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்புறம் கும்ப ராசியில் கிரகணம் நிகழ்கிறதுனால திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். புரட்டாதி, விசாகம், புனர்பூசம், சதயம், உத்திராடதி நட்சத்திரக்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இது எச்சரிக்கையாக இருப்பது முக்கியங்கிறது சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க, அரசியல்வாதிகள், அரசு பணிகளில் இருப்பவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தலைவர்களுக்கு கூட கண்டம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அதோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டம் இருக்குது இந்த நாளில். ஸோ அதிக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்கணும். இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இதிலிருந்து தப்பிப்பதற்கு உங்கள் ராசிக்காரங்க சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும். உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க. அப்புறம் குட்டி கலசத்தில் நெல், தர்பை 11 ரூபா தட்சணையாக போட்டு சிவன் கோவிலில் அர்ச்சகருக்கு தானமாக செய்யுங்க. இதனால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று தான் வழி. இதை மறக்காமல் நீங்கள் செய்திடுங்க. இதுதாங்க கும்ப ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். அப்புறம் சந்திர கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலும் இதுதான். இப்போ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு முழுமையான பலன்கள் இந்த கிரகணத்திலிருந்து என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு முழுமையான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்பராசி அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணில் இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் கேது, ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் வலம் வருது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடின உழைப்பினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பீங்க. இந்த கிரகணத்தில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கு. ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறார். எதிலும் ஆதாயம் கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். நேர தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை இந்த கிரகணத்தின் போது தவிர்ப்பது நன்மை தரும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வேலை பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது கூட சூழ்நிலை இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு, மனை, வாகன விஷயங்களை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்குவீங்க. அப்புறம் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு குறையும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். ராசி அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். அப்புறம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்தில் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் தாமதப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் இந்த கிரகணத்தின் போது கிடைக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.